Hey students, welcome to Matthew Max Easy. நாம் பார்க்க போகிறது 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 1A குரூப் 1B டிஎன்பிஎஸ்சியில் எந்த குரூப் எக்ஸாமாகவும் இருக்கட்டும். அப்புறமா செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு, அப்புறம் வேறு எந்தாவது காம்படிட்டிவ் எஸ்ஐ போலீஸு. ஸோ எல்லாருக்குமே மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக நம்ம பண்ணி தான் ஆகணும், ரைட்டுங்களா? அந்த விதத்தில் ஏற்கனவே நடந்த டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து மேக்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். இது 2019 நடந்த ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் புக்லெட் சீரியஸ் GR1P பார்ட்டு 4. ஏற்கனவே ஒரு 3 பார்ட்டு போட்டுட்டோம், 3, 10, 30 போட்டுட்டோம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 வந்து 50 மேக்ஸ் வரும், ரைட்டுங்களா? 50 மேக்ஸ் வரும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 25 மாதிரி வரும். அப்போ 3, 10 முடிஞ்சிச்சு. இது ஒரு 4வது 10 கேள்வி. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரைட்டுங்களா? ஒரு சிலதெல்லாம் கணக்கு பண்ணணுன்னு அவசியமே இல்லை, அப்படியே ஷார்ட்கட்டில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த மீடியன், இடைநிலை அப்படின்னாலே அந்த உறுப்புகளின் எண்ணிக்கை ஒத்தப்படையில் இருந்தால் ஒன்றே ஒன்று வரும். ஒருவேளை உறுப்புகளின் எண்ணிக்கை ரெட்டப்படையில் வந்துச்சுன்னா, அதாவது 10 இருக்குது, 8 இருக்குது, 7 இருக்குது, அந்த மாதிரி உறுப்புகளின் எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு இடைநிலையை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கவுண்ட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன இருக்குது, 1, 2, மொத்தம் 8 இருக்குது, ரைட்டுங்களா? மொத்தம் 8 இருக்குது. இப்போ இடைநிலை அப்படின்னும்போது முதல்ல கொடுத்துருக்கிறத ஏறு வரிசையில் எழுதணும். எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதி முடிச்சுட்டு கவுண்ட் பண்ணி பார்க்கணும், அதே 8 இருக்கான்னு பார்க்கணும். ஒரு சிலருக்கு 9 வரும், ஒரு சிலருக்கு 7 வரும், ரைட்டுங்களா? அவசரத்தில் ஏதோ ஒன்று போட்டு வந்துடுவாங்க. இப்போ இது பிரகாரம் பார்க்குறச்ச இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 12, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 14, 14க்கு அப்புறமா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 17, அப்புறமா 18, அப்புறமா 20, அப்புறமா 23, 24, அப்புறமா 25. 3, 3, 6, 8 வந்துடுச்சு. இந்த பக்கம் 2 தள்ளு, இந்த பக்கம் 2 தள்ளு, இந்த பக்கம் 1 தள்ளு, இந்த பக்கம் 1 தள்ளு, இடையில் 2 வருது. அதாவது 18, 20 என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுன்னு சொல்லுவாங்க. இது கன்சிக்யூட்டிவ் ரெட்டப்படையில் வரதால 18க்கும் 20க்கும் இடையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19. அவ்வளோதான். கூட்டி 18 ஒரு 20 38/2 19ன்றதை விட 18, 20, அப்போ இடையில் நிற்கிற ஒரு 19. அவ்வளோதான். டி இஸ் த ஆன்சர். அடுத்தது, ஓர் ஈரிலக்க எண்ணில் 1ஆம் இட இலக்க எண் 10ஆம் இட இலக்க எண்ணை போல் 2 மடங்காக உள்ளது. இலக்கங்கள் இடம் மாறினால் கிடைக்கும் புதிய எண் கொடுக்கப்பட்ட எண்ணை விட 27 அதிகம் எனில் கொடுக்கப்பட்ட ஈரிலக்க எண்ணை கண்டுபிடிக்க. எந்த ஒரு கம்ப சூத்திரமும் அதுக்கு தேவையே இல்லை. என்ன சொல்கிறாங்க, 1ஆம் இட இலக்க எண் இந்த இடத்துல, 10ஆம் இட இந்த இடத்துல, இங்கே இருக்கிற நம்பர் இந்த நம்பரை மாதிரி 2 மடங்காம், ரைட்டுங்களா? ஒரு ஈரிலக்க எண்ணில் 1ஆம் இட இலக்க எண் 10ஆம் இட இலக்க எண்ணை போல் 2 மடங்காக உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல 6, இந்த இடத்துல 3, இதுதான் ஓர் இலக்க எண். 10ஆம் இட இலக்கம்னா 3, இவரை மாதிரி 2 மடங்கு, அவ்வளோதான். 3, 2, 6 முடிஞ்சு போச்சு கணக்கு. இதுக்கு மேலே போகணும்னு அவசியமே இல்லை. அடுத்தது இன்னொரு க்ளூ ஒன்று சொல்கிறேன். இதை குறைவு, இது கம்மி அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இடத்துல 27 அதிகம்னு சொல்கிறாங்க இல்லையா? 27 அதிகம்னா அதை 9ஆல் வகுத்துட்டிங்கன்னா, வகுத்தல் பண்ணிங்கன்னா 3ன்னு வரும். அதாவது இந்த இவ்வளோ கூட்டுங்க இவ்வளோ குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டிப்பாக அது வந்து 99% 100% 9ஓட மல்டிபிள்ஸில் தான் இருக்கும். அதை 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 3 வந்துச்சுன்னா அந்த எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 3ஆக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3க்கும் 6க்கும் உள்ள வித்தியாசம் 3, ரைட்டுங்களா? ஓகே, இதுவும் இல்லை, இன்னும் நான் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல 36, அந்த நம்பரை இலக்கங்கள் இடம் மாறினால் 36ன்ற நம்பரை 63 அப்படின்னு கழிச்சிட்டோம்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 7, ஒரு 2. அப்போது புதிய எண் பழைய எண்ணை விட 27 அதிகம். அவங்க சொல்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் டேலி ஆகுது. ஒன்று செக் பண்ணாலே போதும், மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு பார்த்தாலே கணக்கு முடிஞ்சிடுச்சு. ஒரு சிலருக்கு கொஞ்சம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்னும்போது 3 ஸ்டெப்பு பண்ணி பார்க்கலாம், ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 32,000 பேர் உள்ளனர். அவர்களில் 40% ஆண்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40%.
பெண்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25%. மிச்சம் இருக்கிறவங்க குழந்தைகள்னு சொல்கிறாங்க. மீதம் உள்ளவர்கள் குழந்தைகள். அப்போது 40 ஒரு 25 65%. பர்சன்டேஜ் அப்படின்னாலே 100. அப்போ மிச்சம் எவ்வளோ உதைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 35%. இப்போ 35% தான் குழந்தைகளாக இருப்பாங்க. அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கையை காண்க. இப்போ மொத்தம் 32,000. அதில் ஆண்கள் எத்தனை பர்சன்டேஜ்னா 40%. 100க்கு 40%. ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 0 0 3 6 4 3 சாரி 4 2 8 4 3 12. அப்போது 12,800ன்னு ஃபஸ்ட்டு வரணும். அதில் பார்த்தீங்கன்னா பி இதில் மட்டும்தான் 12,800 இருக்குது. ஸோ பி இஸ் த ஆன்சர். அப்போ இந்த இடத்துல குழந்தைகள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் நமக்கு இல்லை, ரைட்டுங்களா? ஸோ அதையும் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்போ கன்ஃபார்மாக அது தேவையில்லை அப்படின்னும் போது இந்த கால்குலேஷன் நீங்கள் கரெக்டாக போட்டு 12,800 வந்துச்சுன்னா பி இஸ் த ஆன்சர். ஒரு சிலருக்கு மாறி வந்துச்சுன்னா அப்போ இன்னொன்று செக் பண்ணி பாருங்கள், ரைட்டுங்களா? 12,800ன்னு கரெக்டாக வந்துச்சுன்னா பி ஆன்சர். சில்ட்ரனை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இந்த கணக்குக்கு தேவையில்லை. ஒருவேளை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா 32,000 இன்ட்டு குழந்தைகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 35%. 00 00. அப்போது ஒரு 0 2 35 70 மிச்சம் 7 3 35 105 105 ஒரு 7 112 11,200. ஸோ அதுவும் பியிலே இருக்குது, ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது 15 21 27 ஆகிய மூன்று எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண். இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த வகுக்கும் போதும் சொல்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கணக்குக்கு இதுக்கு 3த்துக்கும் எல்சிஎம் எடுத்து போடணும். அது டைம் வேஸ்ட்டு. என்ன புத்திசாலித்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற நம்பரில் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 27 உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். 27 என்பது 3 × 9. 9ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய எண் என்பதால் ஆன்சரும் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், 9ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய எண்ணாக இருக்கும். அது பிரகாரம் பார்த்தோம்னா ஏவில் பார்த்தீங்கன்னா 999. சார் இதில் எல்லாமே 9 இருக்குது, அப்போ இது வருமே சார்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பக்கத்தில் ஒன்று கொடுத்துருப்பாங்க 15. 15னா இவரில் 3 × 5 5ல் ஒழிஞ்சிருக்காரு. 5ல் ஒழிஞ்சிருக்காருன்னா 1 5 5 2 10 3 5 5 4 5 20. அப்போது 5 10 15 20 மாற்றி 5 0 5 0ன்னு முடியணும். அப்போ ஆன்சர் அந்த 4 டிஜிட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று 0ன்னு இருக்கணும், இல்லைனா 5ன்னு இருக்கணும். ஓகே, அப்போ சியில் வருது சார் 98 45ன்னு முடியுது சார். அப்போ நான் இதை அடிச்சுக்குவா சார்னா இல்லை. ஏன்னா 5 4 9, இது ஒரு 9. இந்த மிச்சம் இருக்கிற ஒரு 8 9ஆல் வகுப்பட மாட்டார். ஸோ சி இல்லை. அப்போது டி செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் சும்மா செக் பண்ணுறதுக்கு தான் சார், ரைட்டுங்களா? இவ்வளோ தூரம் தேவையில்லை, நான் உங்களுக்கு புரிய வைக்கணுமேன்றதுக்காக. 8 505 இதுவும் தானே சார் 5ல் முடியுது. 5 5 10 5 5 10 10 ஒரு 8 18 9ஆம் வாய்ப்பாட்டில் வருது சார்னா அப்போது நமக்கு தேவை பிஏ செக் பண்ணணும், டிஏ செக் பண்ணணும், ரைட்டுங்களா? இப்போது வெரி ஃபஸ்ட்டே பியில் இது வராது, ரைட்டுங்களா? 8505ன்றது வராது. அப்போ பார்க்குறப்ப இங்கே 9 45 0 இதுதான் நம்போது இதை 15ஆல் வகுத்துனா கண்டிப்பாக வகுப்பட்டுரும். ஏன்னா கடைசியாக முடித்து 45 35 45 9 நாளும் 90 6 5 90. அப்போ அவங்களாம் வந்துடுவாங்க. அப்போ வேறு ஏதாவது செக் பண்ணி பார்க்கணும். 21ல் வகுத்து பார்த்துக்கணும். 94 50 அப்படின்றத 21ஆல் வகுத்துட்டிங்கன்னா கரெக்டாக 0 வந்துச்சு, எக்ஸாக்டாக வகுப்படுதுன்னா அதுதான் ஆன்சர். டி வராது. அது நம்ம பார்க்கும்போது 9 450 இது 15ஆம் வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னு தெரியணும், ரைட்டுங்களா? இதெல்லாம் 8505 இதெல்லாம் கொஞ்சம் அந்த நம்பர் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கேப்சர் பண்ணிடணும் சார். இதுதான் இருக்கும், இது இருக்காது அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கணும். ஒரு எண்ணை பார்க்குறீங்க 945, அந்த 9 அப்படின்னும்போது 94ன்றது 90. அப்போ டெஃபினட்டாக 90 6 5 90. ஓகே, மிச்சம் பக்கத்தில் இருக்கிற 45 3 45 ஓகே. அப்போ 0 அதை பற்றி தேவையில்லை. 945 எக்ஸாக்டாக 15ஆல் டிவைட் ஆகுது. அப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த 8505க்கு நீங்கள் போகக்கூடாது. அந்த நம்பருக்கு 21ஆல் வகுத்து பார்க்கணும். ஏன் சார் 27ஆல் நான் வகுப்பேன் சார்னா 27 தான் 9 இருக்குது. அப்போ ஆல்ரெடி அவர் வகுப்படுவார்ன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போது அடுத்த செக் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21ஆல் வகுப்படுகிறதா அப்படின்னு செக் பண்ணிடணும். ஓகேவா? சரி, 21ன்றது 3 × 7 7 செக் பண்ணால் கூட போதும்.
7 செக் பண்ணால் கூட போதும். ரைட்டுங்களா? பார்த்தீங்கன்னா 1 7 7 மிச்சம் 2 24 3 21 மிச்சம் 3 35 5 35. அப்படியே மனசுலேயே டக்கு டக்கு டமால் டிமால் டுமில் டஷன் அப்படின்னு போட்டு போயினே இருக்க வேண்டியது தான். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா the GCD and LCM of two polynomials are x plus 1 and x power 4 minus 1 respectively. If one of the polynomial is x square plus 1, find the other one. அதாவது ரெண்டு இருக்குது சார், எக்ஸுன்னு ஒன்று சார், அடுத்தது இன்ட்டு ஒய்ன்னு ஒன்று சார். இதை ரெண்டுத்தையும் பெருக்குனா அதோட ஹெச்சிசிஎஃப்எம் எல்சிஎம் பெருக்கிறதுக்கு சமம். அது பிரகாரம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1. LCM என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. இஃப் ஒன் ஆஃப் த பாலினாமியல்ஸ், இது என்ன ஒரு எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இன்னொன்று என்ன அதை தான் கேட்குறாங்க. ரைட்டுங்களா? இப்போது இந்த எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1னா இது 1 பவர் 4. இவரை எப்படி எதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அகைன் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், therefore a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இவருக்கு பதிலாக இவரை எழுதலாம். ஈக்குவலாக இருக்கிறச்ச இவரையும் இவரையும் அடிச்சிடலாம். அப்போ therefore ஃபைனலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ரைட்டுங்களா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ therefore y இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, அப்புறமா மிச்சமாக இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. தட் இஸ் த ஆன்சர். அடுத்தது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. பார்க்கும்போது 4 அப்புறமா 8 இவர் 16, 4ஆம் வாய்ப்பாட்டில் கூடிய ஒரு நம்பர் 4 4 2 8 ரைட்டுங்களா. அப்புறமா ஒரு நாள் 4 இருந்தாங்க 8 4 16. அப்போ இதில் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய எண் என்பதால் ஹெச்சிசிஎஃப் லீஸ்ட் நம்பர் தான் ஹெச்சிசிஎஃபாக இருக்கும். ரைட்டுங்களா? லீஸ்ட் நம்பர் தான் ஹெச்சிசிஎஃபாக இருக்கும். அதிகபட்சமாக இருக்கிற 16 தான் எல்சிஎம்மாக இருக்கும். அப்போது ஹெச்சிசிஎஃப் என்பது கண்டிப்பாக முன்னாடி 4ல் வரணும். இந்த கணக்கை பார்க்கும்போது, இந்த கணக்கை போடும்போது கெஸ் பண்ணிக்கணும் எதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நான் எடுத்தோன்னே நம்பருன்னு செக் பண்ணேன். இந்த கணக்குக்கு நம்ம நம்பர் செக் பண்ணணுமா தேவையில்லைன்னா தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஐடியா. 4 8 16 போது லீஸ்ட் நம்பர் 4 தான் வந்துச்சு. ஆனால் ஏவுலேயும் 4 இருக்குது, பியிலையும் 4 இருக்குது, சியில் 16 இருக்குது, இங்கேயும் 16 இருக்குது. அப்போ நம்பர் இங்கே செக் பண்ணக்கூடாது, ஆல்ஃபபெட்டை செக் பண்ணணும். அப்படி பார்க்குறப்ப பி ஸ்கொயர் பி கியூபு பி ஸ்கொயர் மூணுத்துலேயும் எது லீஸ்ட்டு, பி ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்கன்னா கியூ கியூபு கியூ ஸ்கொயரு கியூ பவர் 4 எது லீஸ்ட்டு, கியூ ஸ்கொயர். அடுத்தது ஆர் ஸ்கொயரு ஆர் கியூபு எது லீஸ்ட்டு, 6. அப்போது ஆன்சரில் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர்னு எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியில் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ 2 இடத்துல ஆப்பு இருக்குது. இதில் எது சரியான ஆப்பு அப்படின்னும் போது அப்போ நம்பர் பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? அப்போது இந்த கணக்கை எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹெச்சிசிஎஃப் 2 இடத்துல வரா மாதிரி, எல்சிஎம் 2 இடத்துல வரா மாதிரி, அந்த ஆல்ஃபபெட்டா 2 இடத்துல வரா மாதிரி. அப்போது இதை நம்ம போட்டு தான் இதுக்கு ஆன்சர் எடுக்கணும். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது சிம்பிளிஃபை. இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ் கியூபு டிவைடட் பை கீழே எக்ஸ் மைனஸ் 2. எப்பவுமே டினாமினேட்டரில் ஃபேக்டர் ஒரே மாதிரியாக இருக்கணும், நம்பர் ஒரே மாதிரியாக இருக்கணும். அதான் நம்ம நியூமரேட்டர் இது பண்ணிக்க முடியும், ஆட் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? அப்போது கீழே பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்குது. அப்போ இவரை மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா 2 மைனஸ் 2 ஆகிடுவார், மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆகிடுவார். அப்போ 2 மைனஸ் எக்ஸு அவரை மாற்றி போட்டோம்னா ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மேலே 8. இப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் 2, மேலே எக்ஸ் கியூப் மைனஸ் 8, 8ன்றது 2 கியூப், தட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 2 கியூப், ஏ கியூப் மைனஸ் பி கியூப். அப்போ ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4, எக்ஸ் மைனஸ் 2 அடிச்சிடலாம். ஸோ த ஆன்சர் இஸ் பி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ரைட்டுங்களா? அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், அல்ஜிப்ரிக் ரிலேட்டடாக சிம்பிளிஃபைன்னு கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப், ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப், ஏ கியூப் மைனஸ் பி கியூப், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அந்த ஏகப்பட்ட ஃபார்முலா இருக்கும், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ரைட்டுங்களா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருந்துன்னா அந்த கணக்கெலாம் ஈஸி. ஓகேவா? அடுத்தது சிம்பிளிஃபை. இதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா m டிவைடட் பை
m divided by m plus 1 plus 1 divided by m plus 1 1 divided by m square minus 1. இந்த இடத்துல denominator equal. அப்போ therefore first இவங்க ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுக்கிட்டோன்னா m plus 1 போது மேலே இருக்கிறத நியூமரேட்டர் அப்படியே கூட்டிக்கலாம் m plus 1 plus 1 divided by m square minus 1. இதை வேறு மாதிரி போடுவாங்க, மொத்தத்துக்கும் எல்சிஎம் இது பண்ணுவாங்க, m square minus 1 எடுப்பாங்க, அது டைம் வேஸ்ட்டு. இதுதான் ஈஸி, ரைட்டுங்களா? அப்போ இந்த m plus 1 m plus 1 அடிச்சுன்னா இங்கே மிச்சம் 1 இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு இது இங்கே போவார். 1 into m square minus 1 m square minus 1 மேலே எவ்வளோ இருக்குன்னா plus 1 டிவைட் பை கீழே m square minus 1 1 minus 1 கேன்சல் ஆகிடும். அப்போ தஃப மிச்சம் m square கீழே m square minus 1, ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது 3a plus 4b equal to 22, 8a minus 5b equal to minus 4. அப்போது இந்த இடத்துல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a plus b த ஹோல் ஸ்கொயர்னு கேட்குறாங்க. இதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். 10th நம்ம பார்த்தோம் தீர்க்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா 3a plus 4b equal to 22. கீழே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா 8a minus 5b equal to minus 4. இங்கே 5 இங்கே 4 இடம் மாற்றி பெருக்கும். சார்பகா எண்கள் கோப்புற நம்பர்ஸ். அப்போது இவர் 5ஆல் பெருக்கு இவர் 4ஆல் பெருக்கு. பெருக்குனிங்கன்னா i3 15a ப்ளஸ் i4 20b ஈக்குவல் டு i22 110. இது 4 32a மைனஸ் 4 20b மைனஸ் 4 16. ஓகேவா? அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இவரை கேன்சல் பண்ணிடலாம். இவர் எவ்வளோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 47. 110ல் 16 போச்சுன்னா 94. அப்போது ஒரு தடவை இவர் 2 தடவை. அப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குதுன்னா 2. அதில் எங்கேயாச்சும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ ஈக்குவல் டு 2ன்னு போட்டிங்கன்னா 3 2 6 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 22 மைனஸ் 6 எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 16. ஒரு 4 இவர் 4. அப்போ பி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ ஏ ஈக்குவல் டு 2 பி ஈக்குவல் டு 4. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2, பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 த ஹோல் ஸ்கொயர். 2 4 6 6 ஸ்கொயர் 36. ஏ இஸ் த ஆன்சர். இந்த கணக்கை இப்படி தான் போடணும். எந்த ஷார்ட்கட் ட்ரிக்கும் இந்த கணக்குக்கு கிடையாது, ரைட்டுங்களா? ஓகே. அதாவது ஒரு க்ளூ இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னும் போது ஏதோ ஒரு நம்பரை ஏவையும் பியும் கூட்டிங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. அதை ஸ்கொயர் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? பக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆன்சர் வந்து என்னவாக இருக்கணும்? பக்கா ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். ஆனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இவரு பக்கா, இவரு பக்கா, இவரு பக்கா, இவரு நாட் பக்கா. அப்போது 3 வருதுன்னும் போது வழியே இல்லை, நீ கணக்கு போட்டு தான் ஆகணும், ரைட்டுங்களா? இந்த தீர்க்கன்ற மாதிரி சால்வேஷன் மெத்தடில் போட்டு தான் ஆகணும். ஓகேவா? சரி. அடுத்தது, என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை 9 நீலம் 4 மஞ்சள் 8 ஆரஞ்சு என 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளன எனில் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம் என்ன? ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஆரஞ்சு 30, மஞ்சள் எல்லோ. ஆரஞ்சு எவ்வளவு? 8. எல்லோ எவ்வளவு? 4. அப்போ இதில் ரேஷியோ பண்ணோம்னா 2:1. 4 ஆன்சரில் 2:1 டியில் தான் இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது. இவங்கள பற்றி யூ டோன்ட் பாதர் அபவுட் தீஸ் டூஸ், ரைட்டுங்களா? தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு போடும்போது 2:1 வேறு எங்கேயுமே வரல. அப்போ டி தான் ஆன்சராக இருக்கணும். இல்லை சார், ஏன் சார், எனக்கு டைம் இருக்குது சார், டிஎன்பிசியில் எல்லாம் முடிச்சிட்டோம் சார், தமிழ்லாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் சார், எனக்கு இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குது சார், நான் உட்காந்து விளையாடுறேன்னு சார்னா விளையாடலாம், தைரியமாக விளையாடலாம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா பச்சை, அப்புறமா நீலம். பச்சை எவ்வளவு? 3. நீலம் எவ்வளவு? 9. இதை அடிச்சிங்கன்னா 1 3 3 3 9 1:3 எங்கே வந்துச்சு? கரெக்டாக வந்துச்சு. சார் ரெண்டோட நிறுத்திக்கலாமே. இல்லை சார், நான் ஃபுல் கேம் விளையாடுறேன் சார்னா விளையாடுங்க. 12 ரேஷியோஸ், அதாவது ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் காணலாம். இங்கே தான் ஒரு சில பேருக்கு இது எப்படி போடணுன்றது தெரியாது. ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிலருக்கு இது எப்படி போடணுன்னு தெரியாது. மொத்தம் எத்தனை கலரு? பச்சை, நீலம், மஞ்சள், ஆரஞ்சு, மொத்தம் 4 கலரு. அந்த 4 கலரை இன்னொன்று கூட கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. அப்போது 4 காம்பினேஷன் 2, ரைட்டுங்களா? இன்னொன்று அப்போ 2 தேவைப்படும். கம்பேரிசன் மினிமம் 2. அப்போ 4C2, அதாவது 4 இதில் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4, அதுக்கு அடுத்தது 3, 2 டைம் தான் வரணும். அப்போ 4 3 12 தடவை பண்ணலாம், ரைட்டுங்களா? டி இஸ் த ஆன்சர். அவ்வளோதான் சார். ஓகே சார், இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 கணக்கு இருக்குது. இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு கொஞ்சம் மேக்ஸு தெரியாதவர்கள், கொஞ்சம் மேக்ஸு கஷ்டம்னு நினைக்கிறவங்க
தயவு செஞ்சு இருக்கிற இந்த கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் மேக்ஸில் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ½ அன் ஹவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஏதோ ஒரு கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருக்காதீங்க. எனக்கு 25க்கு நான் 25 போடுறவங்கள பற்றி கவலையே இல்லை. 25க்கு கொஞ்சம் முடியாதவங்க, எனக்கு மேக்ஸ்னால் கொஞ்சம் பயம், மேக்ஸ்னால் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு பால் மாறாதீங்க. நீங்கள் மேக்ஸ் தெரியலன்றவங்க மற்ற சப்ஜெக்டில் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுருப்பீங்க. அப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம், நான் ஒன்றும் 1 ஃபுல் டேலாம் எடுத்துக்க சொல்ல, ஒரு இருக்கிற இந்த கிராஜுவலாக மிச்சம் இருக்கிற 9ஆம் தேதியா இன்னொரு 10 நாள் போது இந்த 10 நாளுக்கும் எப்படி உங்கள் சௌகரியம் நீங்கள் எப்படி வேணாலும் படிங்க. ரைட்டுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க சொல்லி படிக்கிறது, அடுத்தவங்க சொல்லி கேட்கறது கூடவே கூடாது. அப்போ நீங்கள் எதுக்கு சார் சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். ரைட்டா? ரைட்டு தான். ஒரு சிலர்லாம் வந்து தேவையில்லாமல் போட்டு பயமுறுத்துகிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாது. இதை மட்டும் படிங்க, இதை பண்ணுங்க, பயமாக இருக்கா சார், பயமாக இருக்குது சார், அந்த அவங்க கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது சார், படித்ததெல்லாம் மறந்து போச்சு சார். நீ அப்படி நினச்சா நீ அப்படி தான் போவ. அப்படிலாம் நினைக்காத, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் படிச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் படிக்கலை, அப்போ உட்காந்து படி. ஏன் அடுத்தவங்க சொல்கிற மாதிரி டைம் டேபிளில் போட்டு இந்த டைம்லேருந்து இந்த டைம் அவங்க சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை படிங்க. ரைட்டுங்களா? உங்கள் மனசுக்கு நம்ம இதில் வீக்காக இருக்கோம், இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், நேஷ்னல் மூமெண்ட் ஐஎன்எம்மில் நம்ம வெரி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம், ஹிஸ்ட்ரி ஓகே, ஜாகிரஃபி ஓகே, தமிழ் பக்கா, என்னால் முடியும். இஃப் யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் சம் பர்டிகுலர் சப்ஜெக்ட், நீங்கள் வந்து அதை விட்டுடலாம், கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு தெரியாத சப்ஜெக்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், கணிதம் வராதவர்கள் தயவு செய்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி அதுக்குன்னு கொஞ்சம் நல்லா பாருங்கள். என் வீடியோ மட்டும்தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, வேறெல்லாம் மேக்ஸ் போடுறாங்களோ கொஞ்சம் போய் பாருங்கள். அந்த பார்க்கறது நீங்கள் பார்க்குறீங்க, அதை காதால் கேட்குறீங்க, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேளை மூளை சொய்யுது. ரைட்டுங்களா? பார்வை ஒன்று பார்க்குறீங்க, 2வது அதை அப்படியே மூளைக்கு ஏற்றுறீங்க, கண்டிப்பாக மறக்காது. ஸோ அதை பார்க்குறப்பவே அதை நீங்கள் திரும்பவும் கணக்கு போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம் ஹாலில் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோண்டா, எங்கேயோ கேட்டிருக்கோண்டா, இதுக்கு ஆன்சர் இது தானே வந்தது அந்த மூளை சொல்லுங்க. மூளையை பற்றி நம்மளுக்கு நிறைய பேருக்கு மூளை என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் இருக்கும். ரைட்டுங்களா? மூளையை வந்து அதோட வேலையை, அதோட பவர் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஒன்றும் இல்லை சார், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, நம்ம ஒரு 5ஆவதோ இல்லை நம்ம 10th வச்சுக்கோம் சார், 10th நம்ம படிச்சிருப்போம் சார். அந்த ஃப்ரெண்டை நீங்கள் 50 வயசுக்கு அப்புறம் பார்த்தா கூட டெஃபினட்டாக கண்டிப்பாக அந்த மூளை சொல்லுவோம், இவனை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன்டான்னு. இது நிறைய பேருமா அனுபவபூர்வமாக நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ரைட்டுங்களா? ஒன்று நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, 99% அப்படி தான். ரைட்டுங்களா? ஒரு சிலர் அவங்க பார்த்தோன்னே உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போது யாரோ ஒருத்தரோட மூளை வேலை செய்யுது இல்லையா, அதுதான் இங்கே. ரைட்டுங்களா? ஒன்ஸ் ஒரு தடவை பார்க்கறது, ஒரு தடவை கேட்கறது, இது ரெண்டும் வாழ்க்கையில் என்னைக்கும் மறக்க மாட்டோம். மூளை இழுத்துன்னு வந்து விடும். ஏண்டா 12/3/1987 அன்னைக்கு பார்த்தோமேனு அந்த மூளை சொல்லும். ஓகேவா? சரிங்க சார். ஓகே, அடுத்த 10 கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.